பாத்தீங்களாமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவளுங்க உங்களை வந்து திட்டிட்டு இருந்தீங்களே பாருங்க அவளுங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இனிமேட்டு எங்களை வந்து குறை சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிருக்கலாம் வேலையை முடிக்காம இருந்திருக்கலாம் அம்மா சூப்பரண்ட் அம்மா இப்ப கூட அவங்கள தான் பறிச்சு பேசுறீங்க நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வெயில்ல அவங்க எங்களுக்கு தெரியாது கண்ணு உங்களுக்கு அப்படி இல்ல அப்படி இல்லைன்னா என்னம்மா நாங்களும் கூலிக்கு வேலை செய்யறவங்களாம் நாங்களும் சும்மா உட்காந்து போலன்னு வரல 100 நாள் விளங்குறது வந்து வேலை செஞ்சுட்டு போறதுதான் சரிங்களா ஒப்பேத்திட்டு போறதும் கிடையாது ஒப்பேத்துக்குடியால நாங்க கிடையாது ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு எங்க கூடிய காசை வாங்கிட்டு போறோங்க இப்பவும் அவங்களுக்கே பறிஞ்சு பேசாதீங்க ஒரு நாள் விளையாண்டு இருப்பாங்க அதுக்கே இப்படி பேசுறீங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டீங்களா இல்லம்மா அவங்க வேலை செஞ்ச நாள்ல இருந்து இப்பதான் நடந்துட்டு நீங்க சரியா கவனிக்காம இருக்கீங்க அப்படியா சரி சரி கூட பாருங்க சரி இந்த பிரச்சனையை விலைக்கு கூட தான் பாக்குறீங்க தவிர அது என்னன்னு உன்னிப்பா கவனிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க சூப்பரண்டம்மா உங்களுக்குலாம் எங்களை தான் கண்ணு தெரியும் அவங்களெல்லாம் கண்ணே தெரியாது அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அவங்களுக்கு முழுசா காசு கொடுத்துருவீங்க ஏன்னா எங்களுக்கு அரை காசு தான் கொடுத்துட்டு அவ்வளவுதான் சம்பளம்னு தள்ளி விட்டுருவீங்க வேலையே இதானே என்ன வேலை செஞ்சுங்க எது செஞ்சீங்கன்னு அவங்கள்ட்ட போய் நேரா கேட்டு வரேன் வேண்டம்மா கேட்டு வந்து சொல்றீங்க அம்மா அப்படியே அங்கேயே உட்காந்துட்டீங்க நாங்க அங்க வந்துருவோம் 3 பேரும் சேர்ந்து பாத்துக்கோங்க இப்படி கோபப்படுற நீ அப்புறம் எப்ப பார்த்தா நம்மளே குறை சொல்லிட்டு வேலை செய்ய நமக்கு கோவம் வராதா சொல்லுக்கா வரும் தான் நம்ம தான் அமைதியா போனோம் ஏன்னா அப்படி போவக்கா நான் அப்படி கிடையாது எல்லாத்தையும் எழுத்து கேள்வி கேட்பேன் என்ன இது நானும் பாப்பேன் இதுக்கா கோவப்படாதக்கா எப்படி கோவப்படாம இருக்க முடியும் சொல்லு நம்மளும் பேசிட்டே இருந்தாலக்கா வேலை செய்யல சொல்லு பாப்போம் நம்ம மேலே தப்பு இருக்குல்ல வாக்கா வேலையை ஆரம்பிக்கலாம் சீக்கிரம் நம்மளும் சட்டுப்பட்டு வேலை செஞ்சாதானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரிமா ஆகும் சொல்லு நீங்க என்னக்கா வேலை செய்யாம உடம்பு ஃபுல்லா கொழுப்பு வச்சுட்டு இருக்குங்க அதுக்காக அதுங்க மாதிரி நம்மளும் இருக்க முடியுமா அக்கா நம்ம உழைச்சி வேலை செஞ்சு நமக்குரிய வருமானத்தை நம்ம வாங்கிட்டு போவோம்க்கா ஆமாண்டி மல்லிகா சொல்றதும் கரெக்ட் தான் இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத சரியா விடு என்னமோ பண்ணிட்டு என்னமோ செஞ்சுட்டு போறாங்க அவங்க விஷயத்தை நீ தலையிட வேணாம் காப்பி சூப்பரட்டாவோட பேசி எனக்கு தலை வலிக்குது வலிக்குங்களா வா காப்பி வாங்கி குடிக்கலாம் காப்பி குடிக்கணும் டீ குடிக்கலாமா குடிக்கிற காப்பியா டீயா எனக்கு காப்பி போதும் உனக்குக்கா எனக்கு காப்பி போதும் தம்பி 3 காப்பி கொடுங்க சரிக்கா இருங்க தரேன் காஃபிக்கா எடுத்துக்கோங்க சரி தம்பி நீ காப்பியா குடிக்கா காப்பி எவ்வளவு தம்பி ஒரு காப்பி 10 ரூபாக்கா 3 காப்பி 30 ரூபா குடிச்சிட்டு பணம் கொடுத்தா ஒன்னும் அவசரம் இல்ல சரி தம்பி குடிக்கா தலையை வலிக்குது நீல காப்பியா குடி கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும் சரிடி நீங்க குடிக்கா தம்பி காப்பி அருமையா இருக்கு எப்பவும் போடாம எனக்கு நல்லா போட்டிருக்க யார் போட்டது எப்பவுமே நான் தான் போடுவேன் எனக்கு உடம்பு சரியில்லையா அதனால என் பொண்டாட்டி போட்டு கொடுத்தாக்கா அப்படியா பேஸ் அருமையா இருக்கு காப்பி போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்லு சரிக்கா மொத்தம் 30 ரூபாக்கா இரு நான் தரேன்டி நீ தர வேணா நான் தரேன்க்கா நான் தர வேணா நான் கொடுத்துறேன் நீ காசு கொடுக்கா அடுத்தபடி நான் சேர்த்து கொடுத்துறேன் சரி தம்பி உன் பொண்டாட்டி போட்ட சூப்பர் காப்பிக்கு 40 ரூபா கொடுத்துருக்கேன் வச்சுக்கோ சரிம்மா நன்றிமா இன்னைக்கு உடம்பு சரியில்லை வலை போண்டா போலையா சளி காய்ச்சல் நாளுக்கு படுத்துட்டேனக்கா பொண்டாட்டி தான் காஃபி போட்டு கொடுத்தா வடை போண்டா அவ போட்டு தரேன்னா வேண்டாம் உனக்கு எதுக்கு சிரமம் நாளைக்கு போட்டுக்கலாம் விடு அப்படின்னேக்கா சரிடா தம்பி சரிக்கா நான் வரேன்க்கா சரி ஆக்கியா வரப்பு சைடு 3 பொம்பளைங்க வேலை செய்யுதுங்களா அதுங்களாம் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்திக்கா தம்பி என்னாச்சு எப்பவுமே என்கிட்ட தான் காப்பி வாங்கி குடிப்பாங்க சரி வேணுமான்னு கேட்டா இனிமேட்டு நான் உங்ககிட்ட வாங்கி குடிக்க மாட்டேன் நான் இனிமேட்டு வீட்டுல இருந்தே பூஸ்ட் எடுத்துட்டு வந்தேன் உன் காப்பி நல்லாவே இல்லப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா ரொம்ப கொழுப்பு தான் தம்பி ரொம்ப கொழுப்பு வச்சிருக்க அவளுக்கு கிட்ட தான் நீ போய் கேட்காத சரியா நீ பாட்டுக்கு வரியா இங்க காப்பியை கொடுக்குறியா போறியான்று ரொம்ப திமிரு பிடிச்சவங்க அவள்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காத முடியாம வந்து காப்பி வித்துட்டு இருக்கேன் என்னை பார்த்து இப்படி சொல்லவும் ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா சரி விடுறா தம்பி அவளுக்கு என்ன அவளுக்கு பணம் காசு நிறைய இருக்கு அதனால அப்படிதான் பேசுவாங்க பணம் காசு இருந்தா எல்லாமே வந்துருமா கையில சொல்லுங்க பாப்போம் பணம் காசு இருந்தா நிம்மதியா இருக்காது கூலோ கஞ்சியோ எப்படியோ குடிச்சு நிம்மதியா இருக்கலாம் ஆனா அவளுக்கு நிம்மதியா தூக்கம் வராது என்ன நிம்மதியா இருக்க முடியாது ஒரு பாட்டி புதுசா சேர்ந்திருக்காங்க யாருங்க இருந்தா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க எங்க பக்கத்து வீடு தான் அப்படிங்களா சரிக்கா காப்பி சூப்பரா இருந்துச்சு தம்பி சரிங்கம்மா சரிக்கா நான் போயிட்டு வரேன் பாத்துக்கோ வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடு சரியா போய் ஊசி போட்டு மாத்திரை மருந்துலாம் வாங்கி போட்டுக்கோ சரிக்கா சூப்பராண்டாம்மா காப்பி குடுத்தியா அவங்களும் வேணான்ட்டாங்கக்கா நீங்க 3 பேர் தான் வாங்கிருக்கீங்க சரிடா தம்பி போயிட்டு வா சூப்பராண்டாம்மா காப்பி வாங்கி குடிக்கல நீங்க வீட்டுல இருந்தே பிளாஸ்க்ல காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி காப்பிக்கு ஆகிற செலவு எதுக்கு மணி இப்ப 11:30 ஆயிடுச்சு 1 மணிக்கு நீங்க கிளம்பலாம் அதான் எங்களுக்கு தெரியுமா இப்பயே சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல புதுசா சாயின் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு தான் சொல்றேன் சரிம்மா சரி என்னம்மா என்ன பண்றாங்க உங்க தோழிங்களா வேலையை பாக்குறாங்களா இல்ல ஓப்பேத்திட்டு இருக்காங்களா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க புல்வெளிலாம் நல்லா களை கட்டி விடுங்க நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்க்கா வர வேலை தரேன் உங்களுக்கு புல்வெளியில வேலை தரேன் சரிம்மா சீக்கிரம் வேலையை முடிங்க எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிருங்க சரிம்மா என்னக்கா வேலையை ஆரம்பிக்கலாமா செஞ்சிடலாண்டி ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்பா எதுவும் ஃபோன் பண்ணாரா இல்லம்மா ஏமா கேக்குற இன்னைக்கு உங்க அப்பாட்ட ஃபோன் பேசினேல பார்க்கணும் பேசணும்னு சொன்னேன் அதை பத்தி ஏதாவது பேசினாரா உங்ககிட்ட இல்லம்மா எதுவும் பேசல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களை பார்க்கணும்ப்பா அம்மா பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிடு அப்பாவை எங்க பார்க்க வர சொல்லிட்டோம் அவருக்கு எங்க உத்தேசமோ அங்கேயே பார்க்க வர சொல்லு ஃபோன் பண்ணி கேளு நம்மளும் அங்கேயே போயிடலாம் அப்படியா சரிம்மா நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்றேன் ஃபோன் பண்ற இப்பயே அவருக்கு இப்பெல்லாம் ஃபோன் பண்ண முடியாதுமா அப்பமா நான் காலேஜ் போயிட்டு ஃபோன் பண்றேன் கிளம்புற நேரத்துல அவருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு ஃபோன் பண்ணும்பா பேசிட்டு உனக்கு சொல்றேன் உங்க அப்பா ஃபோன் பண்ணாருன்னா நாளைக்கு மீட் பண்ற மாதிரி வர சொல்லு எந்த வேலை இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம் சரிம்மா யார் அது நியூ நம்பர்ல இருந்து கால் வருது ஹலோ யார் பேசுறீங்க யாரு நான் தான் பனிமலர் பேசுறேன் என்னை மறந்துட்டீங்களா பரத் இது பனிமலரா
போச்சுடா. வெளியே போய் அவளுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா இங்கே இருக்கும்போதே கால் பேசிட்டாளா? போச்சு. இப்போ அம்மா யாருன்னு தொல்லப்படுத்துமே நீ. யாருடா ஃபோன்ல? சொல்லி முடிக்கல, அதுங்காட்டியும் வாயை திறக்குது. ஏதோ பொண்ணு குரல் மாதிரி கேக்குது. யாரா அது? எப்பா உனக்கு எலி காதுமா? இல்லம்மா, காலேஜ் படிக்கிற பிள்ளை பேசிட்டு இருக்கு. எந்த பிள்ளை? பேர் என்ன? உன் கிளாஸ் படிக்கிற பொண்ணா? இல்லம்மா. ஆமாம்மா. என்னடா இல்லம்மா ஆமாமாங்கிற? என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? என்கிட்ட ஏதோ மறைக்கிறியா? போனை ஒழுங்கா கொடு, நான் யாரும் பாக்குறேன். இல்லம்மா, கிளாஸ்ல படிக்கிற பிள்ளை தான் பேசிட்டு இருக்கு. பேர் என்ன? பேரு மாலதிமா. மாலதியா? ஃப்ரெண்ட் எதுவும் மாலதின்னு இருக்காங்களா? இப்படி ஆச்சரியமா கேக்குற? மாலதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. காலேஜ் படிக்கும்போது நானும் அவனும் ஒண்ணா படிச்சோம், அதான் கேட்டேன். என் போனை வெளியே நான் அப்புறம் பேசுறேன். திரும்பி பேசுனா போனை வச்சுட்ட. ஏன்? என்னம்மா நீ போன் பேசினா யாருன்னு யாருங்கிற? போனை வச்சுட்டா என்ன போனை வச்சிட்டேங்கிற? என்னதான் சொல்றது உங்ககிட்ட? இல்ல, என்கிட்ட பேசிட்டு மலுப்பி வச்சிட்டியா? அதான் யாரும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டேன். ஏய் அம்மா, நீ உங்ககிட்ட தான் மறப்பேன் எல்லா விஷயத்தையும். சொல்லு. அப்பா தாங்க முடியலடா. முடியாதம்மா, நான் பேசுறது எதையும் தாங்க முடியல உன்னால. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேம்மா. யாரு நீ என்கிட்ட சொல்ற? உங்க அப்பா கிட்ட தானே ஏதாச்சும் சொல்வ, என்கிட்ட எதுவுமே மறைச்சிருவியே. கண்டாலே ஆகாதே உனக்கு. அப்பா கிட்ட நான் எப்படி இருக்கேன்னா அதே மாதிரி உங்ககிட்டயும் அப்படிதான் இருக்கேன். நான் மாத்தி புரிஞ்சுக்கிறேன். சரி சரி, எது எப்படியோ என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா சரி உனக்கு. நான் பெத்தது ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் என் பேச்சை கேட்காம போயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் நீ நல்ல விதமா இருந்தீங்கன்னா உன் பேச்சை யார் கேட்காம இருப்பா? நீயும் உங்க அம்மா பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்க. நல்லது எதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரிடா, இனிமேட்டு நல்லது எது கெட்டதுன்னு நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடு, நானே தெரிஞ்சுக்கிறேன். சாமி ஆள விட்டுரு. இதுக்கு மேல எல்லாம் எதுவும் பேச முடியாது. எனக்கு காலேஜ் நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். சரி போயிட்டு வா போயிட்டு வா. எப்பா இதுகிட்ட பேசி மாளாது. வெளியே போய் பரிமள்கிட்ட பேசணும். இவ்வளோ தெளிவா நம்ம பிள்ளையும் சொல்றான், உங்ககிட்ட எதுவும் மறைப்பேன் நம்மன்ட்டு. அதே மாதிரி நம்ம பிள்ளையும் எந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்காது, எல்லாம் உண்மையாவா இருப்பான். நான் போய் அவன் மேல சந்தேகப்பட்டேன். சே ஏ பரத், மறந்துடாத. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு எந்த இடத்துக்கு வர சொல்லணுமோ அங்கேயே வர சொல்லிடு. அப்படியே நம்மளும் போயிடலாம். சரிம்மா. சொல்லுடி, கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டிட்டு ரோப்ல இருக்கே. நான் என்னடா பண்ணேன்? என்னடி என்னை வாடா போடாங்கற? நீ மட்டும் என்ன வாடி போடிங்கிற, நான் சொல்லக்கூடாதா? அப்படியா? சரி சரி, கூப்பிட்டுக்கோ. சரி அத்தை, நான் வாட தானே கூப்பிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு ஒன்றும். மறந்துட்டியா அண்ணையா? ரொம்ப நாளா ஃபோன் பேசல. இல்ல வேற பொண்ணு எது பிடிச்சிட்டியா? ஏய், நான் ஏன்டி அப்படி இருக்க போறேன்? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன்டி. நீ தாண்டி எனக்கு வேணும். நாக்குல தேன் விடுற மாதிரி பேசு. நீ சொல்றது அப்படியே நான் நம்பிட்டேன். ஏண்டி, இந்த அத்தன் மேல எதுவும் கோவமா உனக்கு? அத்தான் நொத்தான். ஒரு ஃபோன் கூட இல்ல, மிஸ்டு கால் கொடுத்தாலும் பேச மாட்டேங்கிற. ரொம்ப பிஸி ஆயிட்ட, என்ன மறந்துட்டேன்னு நினைச்சேன். இது பொண்ணு கூட டீல் பண்ணிட்டாமல இருக்கு, நம்மள கழட்டி விட்டாமல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இப்பெல்லாம் இருக்க மாட்டேன். பேரடி, நீ ஃபோன் பண்ணவும் அம்மா பக்கத்துலயே இருந்தாங்க. யாருன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் தான் காலேஜ் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே ஃபியூச்சர் ஒய்ஃப்னு? ஏன் பயமா உனக்கு? அப்பாட்ட சொல்லிட்டேன், ஓகே சொல்லிட்டாரு. எங்க அம்மாட்ட கொஞ்சம் பயம்தான். சரி சரி, எப்படியோ. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானே காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். தனக்கு காப்பி? தனக்கு காப்பியா? வீட்டுக்கு வந்தாதான் கிடைக்கும். உன் வீட்டுக்கா? என் அத்தை மாமா எங்க போயிட்டாங்க? உன் அத்தை மாமாலாம் ஊருக்கு போயிருக்காங்க. என்ன திடீர்னு ஊருக்கு போயிருக்காங்க? என்ன விஷயம்? எனக்கு மாப்பிள்ள பார்க்க போயிருக்காங்க. உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க போயிருக்காங்களா? ஹலோ, எனக்கு பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, உன்னையும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதானே உன்னை வீட்டை துரத்த முடியும். என் அத்தை மாமா கரெக்டா தான் பண்றாங்க. ஏய், வந்து உன்னை 8 விட்டேன்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான். நீ ஓடி போய் விழுந்துருவ. நீ மட்டும் என்ன வம்புழுக்கிற? வம்புழுப்ப என்ன வேணா செய்வேன், நீ அதே மாதிரி பேசுவியா என்கிட்ட? அடி போடி. பாக்கணும் போலே இருக்குடா. நேர்ல வாடா, மீட் பண்ணலாம். உன்னை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன, கிளம்பி வர வேண்டியதானே? வரேன்டி வரேன். உன்னை பார்க்காம நான் எங்க போயிட போறேன்? இல்ல, போன்லயே பேச மாட்டேங்கிற, நேர்ல தான் பார்க்க வரியாக்கும். போடா. போடாதடி, நேர்ல வந்து உன்னை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கு உன்னை அள்ளி அள்ளி கொஞ்சம் போறேன். சரி பாப்போம். உன் புன்னகை சிரிப்பு என்ன விலை? என் செருப்பின் விலை. யாரா பக்கத்துல? ஏன்டா பேச மாட்டேங்கிற? போன வைடி, நான் அப்புறம் பேசுறேன். நீ எப்பமா வந்த? போன்ல பல்ல இழிச்சு பேசினில, அப்பயே நான் வந்துட்டேன். உனக்கு போன் பேசும்போதே டவுட்டா இருந்துச்சு. என்னடா பொண்ணு குரல் கேக்குதே, நம்ம கிட்ட மாத்தி சொல்றானே அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து பார்த்தா நீ குழவி கொஞ்சிட்டு இருக்க. உள்ள என் ஃப்ரெண்ட் ஆகாஷ் இருக்கலாமா, அவனை வாடி போடி தான் கூப்பிடுவேன். காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட் நீ வாடா போடாம்பியா? வாடி போடிம்பியா? ஆமாமா. இப்போ போன் வந்து திருப்பி அந்த நம்பருக்கு போன் பண்ணி கொடு, நான் பேசணும். இல்லம்மா. முன்னாடி ஆமாமாங்கற, இப்ப இல்லமாங்கற. என்னடா பேசுற? உண்மையை சொல்லு பரத், யார் பேசுறது உன்கிட்ட? என் ஃப்ரெண்டு தாமா, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு தான். காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்டு தான். ஆம்பளையா பொம்பளையா அதை சொல்லு. இப்படி சந்தேகப்படுறேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? உன் மேல நம்பிக்கைலாம் எப்பயோ போயிடுச்சு. இப்பெல்லாம் காலை கெட்டி கிடக்கு. யார் பேசுறது சொல்லு. சொல்லு, புரியா இல்லையாடா? பனிமலன் ஒரு பொண்ணை லவ் பண்றேமா, அவகிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். படிக்கிற வயசுல காதல் கத்திரிக்கா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குமா. பிடிச்சிருந்தா? அவ்வளவுதாமா பிடிச்சிருக்கு. அவளும் என்னை விட்டு போக மாட்டா. படிக்கிற விஷயத்த படிப்பை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். காதல் கத்திரிக்கலாம். படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணு. நான் எதுவுமே சொல்லல. அதுங்காட்டி இப்ப என்ன அவசரம் உனக்கு? எத்தனை நாளா ஓடிட்டு இருக்கு காதல் கத்திரிக்கா எல்லாமே? இது இப்ப கொஞ்ச நாளாதாமா. இது உங்க அப்பாக்கு தெரியுமா? அப்பாக்காமா? ஆமா, உங்க அப்பாக்கு தான் தெரியுமா தெரியாதா? சொல்லுடா, ஏன் முடிச்சிட்டே இருக்க? அது வந்துமா, அப்பாக்கு அப்பாக்கு அக்கா கீழே உட்காரு, சாப்பிடலாம். மணி 1 மணி ஆயிடுச்சு. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. 2 பேரும் கீழே உட்காருங்க, சாப்பிடலாம் சேர்ந்து. அக்கா நின்றே இருக்க, உட்காரு. இப்படி கல்லு மண்ணா இருக்கு, கீழே உட்கார்ந்தா குத்துமேன்னு பார்த்தேன். குத்துதான் குறைதான் பார்க்க கூடாதுக்கா. எங்க இடம் கிடைக்குது அங்க உட்காந்து சாப்பிடணும். எப்போது நிலரமா உட்காந்து சாப்பிடுவோம். இப்ப அவளுக்கு பிடிச்சிட்டாங்க. இங்க உட்காந்து சாப்பிடுக்கா. நாளைக்கு நம்ம இடத்த பிடிச்சிக்கலாம், விடக்கூடாது. சரிடி.
பின்னாடி ஒரு பச்சை புதரா இருக்கு, பாம்பு கீம்பது வந்துடாதுல. அக்கா இந்த ஊரா போய் பயப்படுற, அதெல்லாம் எதுவும் வராது, பயப்படாம சாப்பிடலாம். பாம்பு சத்தம் இல்லாத இடத்துல தான் இருக்கும், சத்தம் கேட்டுச்சுன்னா வராது, ஓடிடும். அது ஓ சத்தத்தை கேட்டு ஓடி இருக்கா. முன்னாடி அவள் கூட சண்டை போட்டு இருந்தேன் ஆய் ஓயின்ட்டு, இப்போ ஏன் சத்தம் கேட்ட ஓடி விடுமா? சும்மா சொன்னேக்கா, சாப்பிடுக்கா. அதான் அக்கா எப்பவுமே காமெடி பண்ணிட்டே இருக்கும். இந்தக்கா கூட எப்படி சாப்பிடு, இல்லை வந்து எடுத்து போட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னக்கா சாம்பார் சாதம் மண்சட்டியில் எடுத்து வந்திருக்கா? அதான் ஆமா, அக்கா மண்சட்டியில் எடுத்து வந்தது அழகா இருக்கு. இல்ல பரணியில் வச்சிருந்தேன், சரி எடுத்துட்டு வரலான்ட்டு ஆசையா இருந்துச்சு, அதான் போட்டு எடுத்து வந்துட்டேன். சரிக்கா சாப்பிடு. சாதம் சாப்பிடியாக்கா? இல்லக்கா நானும் லெமன் சாதம் எடுத்து வந்திருக்கேன், முட்டை பொடி இருந்திருக்கேன், நீ சாப்பிட எடுத்துக்கோ. இல்லடி எனக்கு இந்த சாப்பாடு போதும், நீங்க சாப்பிடுங்க 2 பேரும். சரிக்கா சாப்பிடு, வேணா எடுத்துக்கோ முட்டை. சரி. உனக்கு எது வேணுமாடி? ஐயோ எனக்கு எது வேணாக்கா, எனக்கு உள்ளதே எனக்கு போதும் சாப்பாடு, அதுவே வயிறு ரொம்பிடும். நீ சாப்பிடுக்கா, எனக்கு ரொம்ப வாய் பேசிட்டே இந்த லொடலொடன்ட்டு. நீ சாப்பிடுக்க, நல்லா ரொம்ப கொழுப்பு தாண்டி. ஆமா இங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எடுத்து வந்திருக்கோம். நீங்க வெறும் சாம்பார் சாதம் மோர் சாதம் மட்டும் தானா? கொழுப்ப பாரு, நாங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்ப ஏன் எங்களை கூப்பிட்டு அம்பிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, அவள்கிட்ட நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? இப்பதான் சண்டை வேணா அமைதியா போலான்னு வந்து உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா திருப்பி வந்து நம்மள இழுக்கிறாங்களே, இப்ப கோவம் வராதா? சூப்பரா நம்ம வரட்டும் வந்து சொல்லிக்கலாம், விடு. வேணும்னே வம்பளுக்குறாங்க இடத்தையும் குடிச்சுக்கிட்டு எங்களையும் உட்கார விடாம இப்ப வெயில நாங்க உட்காந்து சாப்பிடுறோம். ஏண்டி இப்ப உட்காந்து எங்களை மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வம்பளுக்குறீங்களா நீங்க? நாங்க அப்படியே வம்பளுப்போம். பல்ல எல்லாம் செட்டு பல்ல ஆயிடுச்சு, இதுல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எங்க கடிச்சு துப்புவாள்களோ தெரியல. அதெல்லாம் செட்டு பல்லா இருந்தாலும் ஷார்ப்பா இருக்கும் உங்களை மாதிரியா? செட்டு பள்ளி போடாம நல்லா கடிச்சு துப்புவோம் கறிய. வாயை முடிட்டு சாப்பிட்றி, வந்து பேச வந்துட்டா என்கிட்ட வந்து. ஏய் விரி, எதுக்கு அவகிட்ட நீ வம்பு கட்டுற? வா நம்ம சாப்பிடலாம். அவளுக்கு தெரியுது வேணும்னே வம்பளுக்குறாங்க, அவகிட்ட எதுக்கு நீ போய் பேசிட்டு இருக்க? வேணா விடு. ஆமாக்கா வாக்கா நம்ம சாப்பிடுவோம். நானும் பொறுமையா போகணும் பார்த்தா வேணும்னே வம்பளுக்குறாங்க. இனிமேல் ஏதாவது பேசுங்க, அதுக்கப்புறம் இருக்கடி உங்களுக்கு.